ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வணக்கம். நம்ம வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ரெண்டு பொருளை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மேங்கோ சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய மேங்கோ கிடைக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோலை நல்லா ஸ்க்ராப்பர் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து மாம்பழம் சீசன், ஸோ எல்லோரும் மாம்பழம் வாங்குவோம். மாம்பழம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பழம். அதில் ஐஸ்கிரீம் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாம்பழத்தை நல்லா கட் பண்ணி, அதாவது மேலே தோலை சீவிட்டு சதை பகுதியை வந்து எடுத்துக்குவோம். இப்போ கட் பண்ணியாச்சு. தோலை இங்கே பாருங்கள், நல்லா இது பண்ணிவிட்டு நான் ஃப்ளஷ் பகுதி, அதாவது சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக 2 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக குழந்தைங்க கேட்டாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட, மாம்பழம் வந்து சத்து, ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம எல்லாத்தையும் இது வந்து இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. சீடை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நறுக்கிட்டாச்சு. இது ஒட்டு மாம்பழத்தில் செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்கும். மாம்பழம் பழுத்திருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ பழுத்த மாம்பழமாக பார்த்து எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். அப்புறம் மேங்கோ எசன்ஸ் ஊற்றணும். இதெல்லாம் மேங்கோவை வந்து அடித்து எடுத்துக்குவோம். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். ஓகே, அடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு அந்த மேங்கோ அந்த கூழ் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது மாதிரி ஐஸ்கிரீம் அந்த இது மாதிரி இருக்கணும். இப்போ இந்த கன்ஸ்டண்ட்டாக இது மாதிரி இதில் இருக்கணும். இப்போ அடுத்து மில்க் மெய்ட் சேர்க்க போகிறோம். மில்க் மெய்ட் வந்துட்டு நான் ஒரு மாம்பழம் சேர்த்தேன். ஒரு மாம்பழத்துக்கு ஒரு 4 டீஸ்பூன் மில்க் மெய்ட் சேர்த்துக்கோங்க. அதாவது ஜீனி மில்க் மெய்ட் வந்து பத்தலைன்னா, பத்தாவதுக்கு பட்சம் நீங்கள் வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மேங்கோ எசன்ஸ் சேர்க்க போகிறேன். ஒரு 2-3 சொட்டு மேங்கோ எசன்ஸ் சேர்த்துங்க. மேங்கோ எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம், ஏன்னா நல்லா வாசனையாக தான் இருக்கும். இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் சேர்க்குறது. இப்போ அவ்வளோதான். திரும்ப வந்துட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. எல்லாம் மிக்சர் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம அடித்தாச்சு. நமக்கு சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் 2 பொருளை வச்சு நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பாக்ஸில் வச்சுருங்க. இதுவும் வந்து 6 to 8 மணி நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுருங்க 6 to 8 மணி நேரம். அதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது மாதிரி வீட்டில் இந்த 2 பொருள் இருந்தால் போதும், சூப்பராக நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ஐஸ்கிரீம் நல்லா வாசனை மனமாக இருக்குது. டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா மேலே டெக்கரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம 6 to 8 hours ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணிட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். ஃப்ரீசரில் வச்சுருங்க. வந்து ஐஸ்கிரீம் வச்சோம். இது வந்து 8 மணி நேரம் ஆச்சு. மேங்கோ ஐஸ்கிரீம் இங்கே பாருங்கள், சூப்பராக அழகாக இங்கே பாருங்கள், சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கு. எந்த ஹார்டும் இல்லை, சாஃப்டாக கிடச்சிருக்கு. மேங்கோ ஐஸ்கிரீம் நல்லா வாசனையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க கேட்டாங்கன்னா வீட்டில் சிம்பிளாக 2 பொருள் இருந்தால் போதும். நான் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கவே கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த 2 பொருள் இருந்தால் போதும், குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த வெயில் நேரத்தில் இது மாதிரி மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தா எல்லாத்துக்கும் சாப்பிடுவாங்க. நம்ம டேரெக்டாக எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டமும் சேர்க்காமல் டேரெக்டாக மேங்கோ ஃப்ளஷ் சேர்த்து வீட்டில் உள்ள மில்க் மேட் வச்சு செஞ்சோம். எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. இது வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வெயில் நேரத்தில் ரொம்ப ஈஸியானது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.